டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் சந்தித்து பேசி வருகிறார். தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மக்களை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து அமித் ஷா ஆளுநரிடம் கேட்டறிந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் ஆளுநர் சந்திப்பானது நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சற்று நேரத்திற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி சென்றுள்ள ஆளுநர் நேற்று பிரதமரை சந்தித்தார். இன்று காலை கல்வித்துறை அமைச்சரை சந்தித்தார். அதற்கு பிறகு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு தனது சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பல்வேறு தகவல்களையும் ஆளுநர் மாளிகை தரப்பு பகிர்ந்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தினுடைய நிலவும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சருடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை நேரடியாக பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து அமித்ஷா ஆளுநரிடம் கேட்டறிந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அமித்ஷா உடனான இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பிரச்சனைகள் தொடர்ந்து அரசியல் தளத்திலும் சமூக தளத்திலும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. ஒன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், அது குறித்தும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்ட விவகாரம், இந்த 2 விவகாரமும் ஒரு சட்ட ஒழுங்கு கேள்விக்குள்ளாக்கும் விவகாரம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சருடன் ஆளுநர் நேரில் சந்தித்து இது குறித்து தகவல் பரிமாறியிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.